السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. فقد قال الله تعالى في القرآن العليم والفرقان المجيد: فأعوذ بالله من الشيطان الرجيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. رب اشرح لي صدري ويسر لي امري واحلل عقدة من لساني يفقهوا قولي. ரப்பி ஜித்னி இல்மா. கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய எல்லாம் அல்லாஹ்வின் அடியார்கள், புகழும் புகழ்ச்சியும் நன்கறிந்தவனும் நுண் அறிவாளனும் ஆகிய அந்த ஏக இறைவனுக்கு உரித்தார். அவனது வற்றா பெரும் கருணையும் அருளும் நம் உயிரினும் மேலான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவருடைய குடும்பத்தார்கள் மீதும் சத்திய சஹாபாக்கள் சஹாபிய ஊழியர்கள் மீதும் குறிப்பாக இந்த கடமையான ஜும்மாவை நிறைவேற்ற வந்திருக்கும் நம் அனைவர்கள் மீதும் என்றென்றும் நின்று நிகழட்டுமாக. அல்லாஹ் புனிதமாக்கி வைத்திருக்கின்ற இந்த ஜும்மாவுடைய நாம் எல்லாம் ஒன்று கூடியிருக்கிறோம். இந்த நல்ல தருணத்தில் அல்லாஹுடைய தூதர் அவர்கள் நமக்கு எச்சரிக்கை செய்த ஒரு நபிமொழியை தங்களுக்கு மத்தியில் நினைவு கொடுக்கலாம் என்று நான் ஆசைப்படுகிறேன். அல்லாஹுடைய தூதர் அவர்கள் கூறுகிறார்கள்: இதா குல்தலி சாஹிபிக்க யௌமுல் ஜுமாஅத்தி அன்சித் வல் இமாமு யஹ்து. ஜும்மா தினத்தன்று இமாம் உரை நிகழ்த்தி கொண்டிருக்கும் போது உங்கள் அருகில் இருப்பவரிடம் நீங்கள் வாயை மூடுங்கள் என்று சொன்னாலும் ஃபக்கது லகௌத, நீங்கள் வீணான காரியத்தில் ஈடுபட்டுள்ளீர்கள். இந்த ஜும்மாவுடைய நலனை, அதனுடைய பிரதிபலனை நீங்கள் நாளை மறுமையில் எதிர்பார்க்காதீர்கள் என்று அல்லாஹுடைய தூதரவர்கள் எச்சரிக்கை செய்த அந்த நபிமொழியை தங்களுக்கு மத்தியில் நினைவுபடுத்திக் கொண்டு இந்த ஜும்மா உரையை நான் ஆரம்பம் செய்கிறேன். இறை நேசத்தை பெறுவதற்கு இறை தூதரை பின்பற்றுவோம் என்ற தலைப்பின் சில செய்திகள். அல்லாஹ் இந்த உலகத்தில் எண்ணற்ற உயிரினங்களை படைத்திருக்கிறான். அந்த உயிரினங்களில் சிறந்த உயிரினமாக அல்லாஹ் மனித சமூகத்தை தேர்வு செய்கிறார். இந்த மனித சமூகத்தை எப்படி படைத்திருக்கிறோம் என்று அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சூரா அலக் என்ற அத்தியாயத்தில் சொல்றான். ஹலக்கல் இன்சான மின் அலக், சூழ் கொண்ட கருமுட்டையிலிருந்து நாம் அவனை படைக்கிறோம். மற்றொரு அத்தியாயத்தில் சொல்றான், எதுவும் இல்லாத நிலையில் உயிர் துளியை படைத்து அதை கருமுட்டையாக மாற்றி பிறகு அதை சதை துண்டாக ஆக்கி மனிதன் என்ற சிறந்த படைப்பை படைத்ததாக அல்லாஹ் கூறுகிறார். இந்த மனிதன் உலகத்தில் வாழ்வதற்கான எண்ணற்ற அருள்கொடைகளை இறைவன் வாரி வழங்கியிருக்கிறான். அல்லாஹுடைய அருளை என்ன நினைத்தால் உங்களால் எண்ண முடியாது. அவ்வளவு அருள்களை நமக்கு இந்த உலகத்தில் வாழ்வதற்காக வழங்கியிருக்கின்றான். நம்ம பார்க்கக்கூடிய பார்வையாக இருக்கட்டும், கேட்கக்கூடிய செவிகளாக இருக்கட்டும், பிடிக்கின்ற கரங்களாக இருக்கட்டும், அல்லது நடக்கின்ற எண்ணற்ற அருள்கொடை, எந்த திசையில் திரும்பினாலும் இறைவனுடைய அருளை பெறக்கூடியவர்களாக, அனுபவிக்கக்கூடியவர்களாகத்தான் நம்ம இருக்கிறோம். அப்படி ஒரு அருள்கொடைகளில் ஒன்றுதான் நேசம் என்ற ஒன்று. இந்த நேசம் என்ற ஒன்று மனிதனுடைய வாழ்வில் மிக முக்கிய பங்கு வகிக்கக்கூடியதாக. எந்த அளவுக்கு என்று சொன்னோம் என்று சொன்னால், மனிதன் பிறந்ததிலிருந்து மரணிக்கின்றவர்
அவனோடு பயணிக்கக்கூடிய ஒரு பண்பாகும். ஒவ்வொரு மனிதரும் தன்னை பெற்றெடுத்த பெற்றோர்களை நம்ம நேசிப்போம். அதே போல தன்னோடு பிறந்த சகோதர சகோதரிகளை, ஒரு வாலிப பருவம் வந்துவிட்டது என்று சொன்னால் தன்னோடு நண்பர்களை நேசிப்போம். திருமணத்திற்கு பிறகு கணவன் மனைவியையோ மனைவி கணவனையோ நேசிக்கக்கூடியவர்களாக, ஒரு வயோதிக நிலையை அடைந்து விட்டோம் என்று சொன்னால் பிள்ளைகளுடைய நேசத்தை எதிர்பார்ப்போம். இயலாத ஒரு பலவீனமான நிலைக்கு வந்துட்டோம், நம்முடைய பிள்ளை நம்மை அன்போடும் பாசத்தோடும் பரிவோடு நம்மளை பார்க்கணும், நம்மளை கவனிக்கணும், நம்மளுக்கு உதவி செய்யணும், பிள்ளைகளுடைய நேசத்தை எதிர்பார்ப்போம். இப்படி ஒவ்வொரு காலகட்டத்திலும் நாம் ஒருவருடைய நேசத்தை எதிர்பார்க்கக்கூடியவர்களாக தான். இந்த நேசம் என்பது, உலகத்தில் ஒரு நேசத்தை நாம் பெற வேண்டும் என்று சொன்னால் ஒரு சின்ன சிரமத்தை மேற்கொள்ளதான் செய்யணும். சாதாரணமா ஒருத்தருடைய நேசத்தை நம்ம பெற்ற முடியாது. உதாரணமா கணவனுடைய நேசத்தை பெறக்கூடிய மனைவியாக இருந்தாலும் சரி, மனைவியுடைய நேசத்தை பெறக்கூடிய கணவனாக இருந்தாலும் சரி. இப்ப கணவனுடைய நேசத்தை பெற வேண்டும் என்று சொன்னால் கணவனுடைய சொல்லுக்கு கட்டுப்பட்டு நடக்கணும், அவருக்கு பிடித்தமான செயல்படணும், அவருடைய பொருளாதாரத்தை சரியான முறையில் கையாளணும், அவருடைய குழந்தைகளை நல்ல முறையில பராமரிக்கணும். அப்ப கணவனுடைய நேசத்தை நம்ம பெற்றுருவோம். அதே மாதிரி மனைவியுடைய நேசத்தை பெற வேண்டும் என்று சொன்னால் அவர்களுக்கு பிடித்த அந்த காரியத்தில் நாம் ஈடுபடணும், அவர்களுக்கு பிடித்த விஷயத்தை வாங்கி கொடுக்கணும், பிடித்த இடத்திற்கு அழைத்து செல்லணும். இதெல்லாம் நாம் செய்ததுல பல சிரமங்கள் இருக்கும், பொருளாதார சிரமங்கள் இருக்கும், நேரங்கள் இருக்கும். இது எல்லாமே ஒருத்தர் ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் தான். இப்ப இந்த சிரமங்களை மேற்கொண்டால்தான் அந்த நேசத்தை பெற முடியும். இப்ப இந்த நேசம் நமக்கு நிலையானதாக இருக்குமா? உலகத்துல நம்ம இவ்வளவு சிரமத்தை மேற்கொள்றோமே, நம்ம இவ்வளவு பாசம் காட்டுறோமே, இவ்வளவு தியாகம் செய்யறோமே, இந்த நேசம் நம்மளுக்கு நிலையானதாக இருக்குமானா சிறிது காலம் தான். ஒன்று நாம் அந்த நேசத்தை விட்டு விலகி செல்வோம், அல்லது நம்மை விட்டு அந்த நேசம் பிரிந்து செல்வோம். இந்த நேசம் நாளை நமக்கு மறுமையில் நமக்கு பயனளிக்கக்கூடியதாக இருக்குமா? இந்த மறுமை நாள்ல மஹ்ஷர் மைதானத்துல இந்த உலகத்தில் வாழும் போது நாம் யார் யாருக்கெல்லாம் யாருடைய நேசத்தை பெற வேண்டும் என்பதற்காக நம்முடைய காலங்களை, நம்முடைய வாழ்வை செலவழித்தோமோ, அர்ப்பணித்தோமோ, நாம் பாடுபட்டோமோ, அப்படியான இந்த உறவுகள் நாளை மறுமையில் நமக்கு ஏதேனும் பயனளிப்பார்களா என்று பார்த்தோம் என்று சொன்னா, அல்லாஹ் தன்னுடைய திருமுறை குர்ஆன்ல சொல்றான், இந்த நாள் மறுமை நாள் ஒன்று இருக்கு, அதுல ஒரு சப்தம் ஏற்படும். அந்த சப்தத்தை கேட்ட உடனே உங்களை விட்டு உங்களுடைய சகோதரன் வெறுந்து விடுவார், உங்களுடைய தாய் தந்தை உங்களை விட்டு வெறுந்து விடுவார், உங்களுடைய மனைவி விட்டு உங்களை விட்டு வெறுந்தோடக்கூடியவர்களாக இருப்பார். இந்த மறுமை நாள்ல மஹ்ஷர் மைதானத்துல இந்த நிலை எப்படிப்பட்டதாக இருக்கும்னா, ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய நிலை குறித்தே அவன் நினைக்கக்கூடியவனாக, மற்றவருடைய நிலை என்ன ஆனது அதை பற்றி எந்த கவலையும் இல்லை. தன்னுடைய நிலை இப்ப என்ன ஆக போகிறதோ அந்த நிலை தான் நாளை மறுமையில் இருக்கும் என்று அல்லாஹ்வுடைய திருமுறை குர்ஆன்ல சொல்றான். இப்ப ரொம்ப சாதாரண கடந்து போயிட முடியாதுல்ல. இப்ப சொன்ன உறவுகள் புறா தாய் தந்தையாக இருக்கட்டும், சகோதரனாக இருக்கட்டும், நம்முடைய மனைவி மக்களாக இருக்கட்டும், உலகத்தில் வாழும்போது அவ்வளவு பாசமுடையவர்களாக நேசத்தை வெளிப்படுத்தக்கூடியவர்களாக தான் ஒவ்வொருவரும் வாழ்ந்திருக்கும். சகோதரனை எடுத்துக்கோங்களேன், சகோதரன் கூட, அதாவது கூட பிறந்த இந்த சகோதரன் சகோதரிகளாக இருக்கும், இந்த 1 வயது 2 வயது டிஃபரெண்டா இருந்த போதும் ரொம்ப, அதாவது உற்ற நண்பரை போல எல்லா விஷயத்திலும் தன்னோடு கூட இருக்கக்கூடியவனாகவும் தனக்கு உதவி செய்யக்கூடியவனாக தான் இந்த சகோதரன் இருக்கும். இதுல இன்னும் இந்த மூத்த சகோதர குடும்பத்துல முதல் பையனா இருந்தா தந்தையுடைய பாதி பொறுப்புகள் அவருக்கு வரும். பல குடும்பங்கள்ல பார்க்கலாம், 2-3 பிள்ளைகள், அதாவது குழந்தைகள் இருக்கக்கூடிய வீட்டுல பார்த்தோம் அப்படின்னா 2வது பையனும் 3வது மகனும் ஒரு நல்ல ஒரு கல்வி, அதாவது ஒரு உயர்ந்த கல்வி அடைய, உயர்ந்த கல்வியை படிச்சிருப்பாங்க, டாக்டர், ஒரு இன்ஜினியர், ஒரு ஆசிரியரா இருப்பாங்க. முதல் பிள்ளையோட நிலையை கேட்டோம் அப்படின்னா கூலி வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. காரணம் என்ன அப்படின்னா குடும்ப சூழல். நான் தான் படிக்கல, நான் தான் நல்ல கல்வி எடுக்கல, என்னுடைய வாழ்க்கை தான் அப்படி இருக்கு, என்னுடைய சகோதரனையாச்சும் என்னுடைய தம்பி ஏதாவது தங்கச்சியாவது நல்லா படிக்க வைக்கணும் அப்படின்ற அந்த நிலை.
அந்த அளவிற்கு ஒரு சகோதரருடைய ஒரு பாசம். அரபியில கூட ஒரு ஒரு பழமொழி சொல்லுவாங்க, எவனுக்கு எந்த சகோதரனும் இல்லையோ அவன் போரின் பக்கம் செல்லும் போது எந்த ஆயுதமும் இல்லாமல் சென்றவனை போல நிராயுதம். எப்படி ஒரு போருக்கு செல்லும் போது எந்த ஒரு உடை, ஒரு கவச உடை கூட இல்லாம, ஒரு ஆயுதம் இல்லாமல், வெறும் ஆயுதம் இல்லாமல் சென்றவனுடைய நிலை எப்படி இருக்குமோ அது போன்று சகோதரர் எவனுக்கும் எந்த சகோதரமும் இல்லையோ அவனுடைய நிலை எப்படிப்பட்டது. சிரமத்திற்கு பல நிலைகளில் ஒரு சிரமத்தை மேற்கொள்ளக்கூடிய ஒரு நிலை இருக்கு. இப்படியான ஒரு சகோதரன், ரொம்ப நம்மோட அன்பு பாசம், நமக்கு பல விஷயங்களில் உதவி செய்யக்கூடிய சகோதரன் நாளை மறுமை நாளில் நம்மை கண்டு உருண்டு ஓடக்கூடியவனாக இருக்கிறான். தாயுடைய நிலை எடுத்துக்கோங்களேன், சுப்ஹானல்லாஹ், வெறும் வார்த்தைகளால் அவருடைய பாசத்தை சொல்லிட முடியாது. அவ்வளவு ஒரு பாசம் காட்டக்கூடிய ஒரு மனிதர்களில் தாயுடைய பாசத்திற்கு நிகராக அவர் எந்த பாசத்தையும் நம்ம வைக்க முடியாது. அந்த அளவுக்கு பாசம் காட்டக்கூடியவர். இந்த பிள்ளையை பெற்றெடுப்பதில, கருவுற்றுவதிலிருந்து பெற்றெடுக்கிற வரைக்கும் இந்த தாய் படக்கூடிய சிரமங்கள் சும்மா சாதாரணமான நம்ம ஒவ்வொரு நாளும் படுத்து எழுந்திருப்போம்ல, நம்மளுக்கு ஒரு சிலருக்கு இப்படி இந்த பொசிஷன்ல படுத்தாதான் எனக்கு நல்ல தூக்கம் வரும், இந்த நிலையில படுத்தாதான் நான் நல்லா தூங்குவேன், படுத்தவனே தூக்கம் வரும். ஆனால் ஒரு கர்ப்பிணியாக இருக்கக்கூடிய ஒரு பெண் நினைத்த மாதிரி எல்லாம் படுக்க முடியாது. நினைத்த அந்த பொசிஷன்ல எல்லாம் நம்ம படுக்க முடியாது. அதே போல நினைத்த உணவுகளை எல்லாம் உண்ண முடியாது. நான் சாப்பிட்டா எங்க என்னுடைய பிள்ளைக்கு பாதிப்பு ஏற்பட்டுருமோ, அதனால அதுக்கு ஏதாச்சும் ஒரு சிரமம் ஆயிருமோ அப்படின்னு சொல்லி பார்த்து பார்த்து உண்ணக்கூடிய ஒரு பிடித்த உணவாக இருக்கும். தன்னுடைய பிள்ளைக்கு ஏதாவது ஆயிருமோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த உணவை கூட நிராகரிச்சிருவாங்க. இப்படி ஒரு 10 மாத காலம் அந்த பெண் படக்கூடிய சிரமம், அவ்வளவு பாசம் காட்டி சரி அதை பெற்றெடுக்கிறது, அந்த பெற்றெடுக்கக்கூடிய சூழல் நம்ம எல்லாரும் அதிகமான முறையில் நம்ம கேட்டிருப்போம். மரணத்துடைய கதவை தட்டி விட்டு அந்த பெண் திரும்பி வருகிறார். எத்தனையோ நபர்களை பார்க்கிறோம், இந்த அதாவது 12 ஆண்டுகள் 10 ஆண்டுகள் குழந்தை இல்லாம இருப்பாங்க. அல்லாஹ்வுடைய பேரூர்களால் குழந்தை பெற்றெடுக்கக்கூடிய ஒரு சூழல் பார்த்தோம்னா செய்தி, 2 பிள்ளைகள் ட்வின்ஸ், ஆனா தாயார் மரணிச்சிருப்பாங்க. இப்படியான ஒரு சூழல். இப்ப அப்படி மரணத்தின் விளிம்பில் ஒரு மரணத்தை தொட்டி விட்டு வரக்கூடிய பெண், அவ்வளவு பாசம் காட்டக்கூடிய பெண், நாளை மறுமையில் இந்த தாய் நம்மை விட்டு வெறும் ஓடி. எப்படியான பாசம்! அல்லாஹ்வுடைய தூதர் கூட சொல்றாங்க, ஹவாஸின் குலத்தை சேர்ந்த உமர் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி. ஹவாஸின் குலத்தை சேர்ந்த அந்த அடிமை கூட்டம் வரும், அல்லாஹ்வுடைய தூதரை நோக்கி வருவாங்க. அப்படி வரும்போது அந்த கூட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெண் தன்னுடைய குழந்தைக்கு பால் ஊட்டுவதற்காக, பால் கொடுப்பதற்காக தன்னுடைய குழந்தையை தேடுவாள். குழந்தை காணாம இருக்காது. அப்ப அந்த கூட்டத்தில், அடிமை கூட்டத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகளை எல்லாம் அழைத்து அவர்களுக்கு பசியாற்றக்கூடிய அந்த நிலை, தன்னுடைய குழந்தை கிடைத்த பிறகு அப்படியே அந்த குழந்தையை வாரி அணைத்து அந்த குழந்தைக்கு பாலூட்டக்கூடிய நிலை. இதை பார்த்த அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் தன்னுடைய தோழர்கிட்ட சொல்றாங்க, இந்த பெண் இப்படி இந்த பெண் இந்த குழந்தையை நெருப்பில் வீச சொன்னா வீசுவாளா, நெருப்பில் எரிய சொன்னா எரிவாளா அப்படின்னு கேட்கிறாங்க. சஹாபாக்கள் சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, ஒரு காலம் இந்த பெண் அந்த தவறை செய்ய மாட்டான். அப்ப இந்த பெண் எப்படி தன்னுடைய குழந்தை மீது பாசம் வைத்திருக்கிறாரோ இதை விட பல மடங்கு அதிகம் அல்லாஹ் நம் மீது, அவர்களுடைய அடியார்கள் மீது பாசம் வைக்கக்கூடியவனாக இருக்கிறான். இப்படியான இந்த நபர் நாளை மறுமையில் நம்மை விட்டு வெறுண்டோடுவார்கள். அதே போலதான் தந்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அவருடைய அதோடைய ஒரு காலத்தை பார்த்தோம் அப்படின்னா, தன்னுடைய பெற்றோருக்கு அவங்களுடைய சொல்லுக்கு கட்டுப்பட்டு இருக்க மாட்டார். தன்னுடைய மனைவி சொல்லுவாங்க, அவங்களுடைய பேச்சுக்கு கட்டுப்பட்டு இருக்க மாட்டாங்க. ஆனால் தன்னுடைய பிள்ளைகள் என்று வந்தால் சரி, இதுல குறிப்பா பெண் பிள்ளையாக இருந்தா போதும், அப்படியே அந்த பிள்ளை என்ன சொல்லுதோ அதுக்கு அந்த தகப்பன் ரொம்ப அப்படியே கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய, அதாவது அந்த பிள்ளைக்கு ஒரு முக்கியத்துவம். என் மக சொல்லிருச்சு, என் பொண்ணு சொல்லிருச்சு அப்படின்றதுக்காக தன்னுடைய அந்த கோபத்தை எல்லாம் அடக்கிக்கிட்டு ரொம்ப பணிவோட, சொல்ல போனால் பல தந்தைமார்கள் தன்னுடைய சந்தோஷங்களை எல்லாம் மறந்து, தான் படக்கூடிய கஷ்டங்களை எல்லாம் மறைத்து, தான் வேலை பார்க்கக்கூடிய இடங்களில் நடக்கக்கூடிய அவமானங்களை எல்லாம் மறைத்து தன்னுடைய குடும்பத்திற்காக உழைக்கக்கூடியவர்கள், தன்னுடைய பிள்ளைகளுக்காக தன்னை அர்ப்பணிப்பார். அவ்வளவு பாசம் காட்டக்கூடிய தந்தை நாளை மறுமையில் நம்மை விட்டு விருந்து வருவார்கள். இதே போலத்தான் மனைவி. சின்ன ஒப்பந்தம்,
இந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் வந்த ஒருத்தி. அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்லும் போது, அவனே ஒரே ஒரு மனிதனில் இருந்து உங்களை படைத்தான், மேலும் அவரிடமிருந்து அவரது மனைவியை அவருக்கு நிம்மதி பெறுவதற்காக அவரிடமிருந்து அவரை படைத்தான். உண்மையிலே ஒரு ஆண் மகனுக்கு திருமணம் முடிந்தது என்று சொன்னால் மனைவியிடத்தில் ஒரு நிம்மதி இருக்கு, அல்லாஹ் சொல்றான். அப்படியான ஒரு பெண் தன்னுடைய கணவனுடைய சுக துக்கம் மகிழ்ச்சி எல்லாத்திலையும் பங்கெடுக்கக்கூடியவளாக, தாய்க்கு பின்னால் தன்னுடைய ஒரு ஆண் மகனுக்கு தன்னுடைய மனைவியிடத்தில் உள்ள அந்த பாசம், தாய் தன்னுடைய பிள்ளைக்கு ஏதாவது ஒரு சின்ன இடைஞ்சல் இடையூறு அப்படின்னா பதறக்கூடியவராக, இதே போன்று மனைவி அடுத்தது. இப்படியான ஒரு மனைவி நாளை மறுமையில் தன்னை விட்டு விருந்தோடுவார். அப்ப நம்ம பார்த்து பார்த்து நேசித்த இந்த நேசம் எல்லாம் யாருக்காக தியாகம் செஞ்சோமோ, நேரத்தை கொடுத்தோமோ, உழைத்தோமோ, இப்ப அனைத்து இந்த உறவுகளும் நம்மை நாளை இவ்வளவு பாசம் வைத்த உறவுகள் நாளை மறுமையில் நம்மை விட்டு விருந்து ஓடுவார்கள் என்று சொன்னால், அப்ப நாளைக்கு நமக்கு உதவக்கூடிய அந்த நேசம் தான் எதுதான் நமக்கு உண்மையான நேசமா இருக்கும்? அதுதான் இறை நேசம். இந்த இறை நேசம் அடைந்து விட்டோம் என்று சொன்னால், இறை நேசம் நமக்கு கிடைத்து விட்டது என்று சொன்னால் நமக்கு எந்த கவலையும் இல்லை, நம்ம எதற்கும் பயப்படலாம். இந்த இம்மையாக இருக்கட்டும் மறுமையாக இருக்கட்டும். அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்றான், அலா இன்ன அவுலியா அல்லாஹி லா ஹவுஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்சனூன். இறை நேசம் அடைந்தவர்கள் அவர்கள் கவலைப்படவும் மாட்டார்கள், அவர்கள் கவலைப்படவும் மாட்டார்கள், எந்த அச்சமும் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. இப்ப அந்த மனிதனுடைய நிலை எப்படி இருக்கும்? இன்னைக்கு பார்க்கிறோமே, இஸ்லாமியர்கள் முஸ்லிம்கள் என்று சொல்லிவிட்டால் இந்த இந்தியாவில் மட்டும் இல்ல, உலகம் முழுவதும் பல இடைஞ்சல்கள், இடையூறுகள், பல அவமானங்கள், பல பழி சொற்கள். இன்னைக்கு இஸ்லாமியருடைய சொத்துக்களை அபகரிப்பதற்காக என்ன வழி, அதை நோக்கி ஒரு கூட்டம். இஸ்லாமியர்களை தீவிரவாதிகளாக பயங்கரவாதிகளாக சித்தரிக்க வேண்டும், அதை நோக்கி ஒரு கூட்டம். இஸ்லாமியர்களை வேரோடு அழிக்க வேண்டும், அதை நோக்கி ஒரு கூட்டம். இப்படி பச்சிலம் குழந்தை என்றும் பாராமல் பச்சிலம் குழந்தையை கூட கொல்லக்கூடிய ஒரு சூழல், ஈவு இரக்கமற்ற ஒரு மனநிலை. இப்ப இப்படியான ஒரு கால சூழல்ல இறைவனுடைய நேசம் நமக்கு கிடைத்து விட்டது என்று சொன்னால் இதெல்லாம் ஒரு கால் பூசி மாதிரி. அவர்களுக்கு எந்த அச்சமும் இல்லை, அவர்கள் கவலைப்பட என்னதான் அவர்களுக்கு சோதனை வந்தாலும் அவர்களுக்கு எந்த அச்சமும் இல்லை. எந்த ஒரு விஷயத்தை பத்தி கவலைப்பட மாட்டாங்க. பொருளாதாரம் போயிருச்சு, என்னுடைய பொருள் போச்சு, நான் பார்த்து கட்டின வீடு போயிருச்சு, என்னுடைய குடும்பம் போயிருச்சு, எல்லாம் பொறுமையாளர்களாக அதை கடந்து சென்று விடுவார்கள். அவர்களுக்கு எந்த கவலையும் இல்லை. இந்த இறை நேசத்தை நாம் பெற வேண்டும். இறை நேசத்தை பெற வேண்டும் என்று சொன்னால் அதற்கான வழி என்ன? அதையும் நம்முடைய மார்க்கம் நமக்கு சொல்லுது. அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்றான், அல்லாஹ் உங்களை நேசிக்க வேண்டும் என்று சொன்னார். அல்லாஹுடைய நேசத்தை நாம் பெற வேண்டும் என்று சொன்னால் ஃபத்தபிஊனி, நீங்கள் தூதரை பின்பற்றுங்கள், யுஹ்பிபுக்குமுல்லாஹ், அல்லாஹ் உங்களை நேசிப்பான். அல்லாஹுடைய நேசத்தை நம்ம பெறணும். அல்லாஹுடைய நேசத்தை பெற வேண்டும் என்று சொன்னால் இறை தூதரை நாம் பின்பற்றணும். எப்படி பின்பற்றணும்? முழுமையாக பின்பற்றணும். இன்னைக்கு நம்மள்ட்ட கேட்டோம் அப்படின்னா, அவங்கள்ட்ட என்ன இறை தூதரை நம்ம எல்லாம் பின்பற்றல அப்படின்னா சொல்லுவோம். ஒவ்வொருத்தரும் இறை தூதரை பின்பற்றுடைய வாழ்க்கைக்கு முன்மாதிரி இறை தூதரா சொல்லுவோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் சொல்லுவோம். நம்முடைய பின்பற்றுதல் எப்படியாக இருக்கிறது? ஒரு விஷயத்தில் இறை தூதரை பின்பற்றி மறு விஷயத்தில் மறுக்கக்கூடிய உண்மை. வணக்க வழிபாடுகள் எடுத்துக்கோங்களேன். இன்னைக்கு தொப்பி இல்லாம தொழுதா போதும், நெஞ்சில கையை கட்டினா போதும், விரல் அசைத்து தொழுதால் போதும், ரமலான் மாசம் வந்துருச்சா இரவு தொழுகை பிரகாய் தொழுதா போதும், நான் இறை தூதரை பின்பற்றினேன். அதெல்லாம் இறை தூதரை பின்பற்றுவதற்கு உண்டான செயல்தான். இது மட்டும் தானா? மார்க்கம் இது மட்டும் தான் சொல்லி இருக்கிறதா? இன்னும் எவ்வளவோ காரியம் இந்த உலகம் சார்ந்த நிலையா. அந்த வணக்க வழிபாடுகளை குறித்து நம்மளுக்கு எந்த ஒரு எதிர்ப்பும் இல்லை. இன்னைக்கு ஒவ்வொரு மனிதனும் சாதாரணமாக செஞ்சுட்டு போயிடும். எந்த ஒரு எதிர்ப்பு வரப்போறது கிடையாது, யாருக்கு எந்த ஒரு பாதிப்பு நடக்க போறது கிடையாது. ஆனால் இந்த உலகம் சார்ந்த விஷயத்தை எடுத்துக்கோங்க, இவ்வளவோ விஷயத்தை மார்க்கம் சொல்லியிருக்கு. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, அழித்தொழிக்கக்கூடிய பெரும் பாவங்களிலிருந்து நீங்கள் உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். அதுல ஃபர்ஸ்ட் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றது இணை வைப்பு. வணக்கத்திற்குரியவன் அல்லாஹுவை தவிர வேறு எவனும் இல்லை என்ற அந்த கொள்கை உறுதி. அல்லாஹ்வுக்கு ஒரு காலம் இணை வச்சிடாதீங்க அப்படின்றாங்க. அதை நம்ம ஆழ பதிய வச்சுக்கிட்டோம். இதுல நம்ம யாரும் அல்லாஹ்வுடைய அருளால் ஒரு சோட போயிட மாட்டோம். அதே போல காரண காரியமின்றி ஒரு கொலை செய்வது,
அதையும் நம்ம தப்பு அப்படின்னு சொல்லி விளங்கி வச்சிருக்கோம். ஆனால் அடுத்ததாக அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றது வட்டி வாங்குவது. இதுல அதிகமான நபர்கள் அலட்சியமாக இருக்கும். எப்படி இணை வைப்பது பெரிய பாவமோ, நரகத்திற்கு கொண்டு போயிருமோ, அதுல இருந்து நம்ம பாதுகாப்பு பெற்றோமோ அப்படின்ற அந்த எண்ணம், யாரையும் நம்ம தப்பி தவறி கூட நம்மளுடைய கோபத்தால் நம்மளுடைய ஆத்திரத்தால் கொலை செய்து விடக்கூடாது. ஏன் இந்த இம்மையிலும் சரி மறுமையிலும் சரி நமக்கு அது பயங்கரமான ஒரு தண்டனை நமக்கு. அப்ப அதை விட்டு நம்ம விலகி இருக்கணும்னு விளங்கி வைத்திருக்கக்கூடிய நாம் இந்த வட்டி என்று வரும்போது அதுல சாதாரணமாக கடந்து போயிடும். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, யார் வட்டி வாங்குகிறார்களோ, வட்டி கொடுக்கிறார்களோ, அந்த வட்டி கணக்குகளை எழுதி வைக்கிறார்களோ, அதற்கு யாரெல்லாம் சாட்சியாளர்களாக இருக்கிறார்களோ, இவர்கள் அனைத்தும் பாவத்தில் சமமானவர்கள். அல்லாஹ் சபிக்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சபிக்கிறார்கள். அப்ப இந்த பாவத்தை சர்வ சாதாரணமாக இன்னைக்கு கடந்து போறோமா இல்லையா? அல்லாஹ்வுடைய தூதரை நம்ம பின்பற்றோம் சொல்றோம். இன்னைக்கு ஒவ்வொருத்தருடைய நிலையை பாருங்க. ஒரு 10 ஆண்டு காலத்துல நம்முடைய வாழ்வு எப்படி, அதாவது நம்முடைய வாழ்க்கை எப்படி மாறி இருக்கு அப்படின்னா, இன்னைக்கு ஒரு மொபைல் போன் கையில வச்சிருக்க மொபைல் போன்ல இருந்து ஓட்டிட்டு வர்ற வாகனத்துல இருந்து தங்கக்கூடிய வீடு வரைக்கும் இஎம்ஐ, வட்டியில மூழ்கி இருக்கக்கூடிய ஒரு சூழல். கேட்டா நாம அல்லாஹ்வுடைய தூதரை பின்பற்றுகிறோம் என்று சொல்கிறோம். இன்னும் சொல்ல போனால் மாற்று மத கலாச்சாரம், அதுல நம்ம ஈடுபடுறது. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்றாங்க, யார் பிரமத கலாச்சாரத்தை பின்பற்றுகிறார்களோ அவர்கள் நம்மை சார்ந்தவர்கள், இறை மறுப்பாளர்கள் சொல்றாங்க. எத்தனையோ உரைகள்ல நம்ம கேட்டிருப்போம். ஆனால் மார்க்கத்தை விளங்கிக்கிட்டேன் பாய், நான் எனக்கு தெரிஞ்சதுல இருந்து இந்த பிறந்த நாள் அதெல்லாம் நம்மகிட்ட அந்த பழக்கமே இல்லை. நாம செய்ய மாட்டோம், ஆனா நம்முடைய பிள்ளைகளுக்கு அதை அனுமதிக்கக்கூடிய விஷயத்தை பாக்குறோமா? என்னுடைய பிள்ளை ஆசைப்பட்டுட்டான், 3 வருஷம் பாய் திருமணமாயி ரொம்ப சிரமப்பட்டேன். அவளுடைய ஆசைக்காக என்னுடைய பிள்ளை ஆசைப்பட்டுட்டா, என்னுடைய வீட்டுல என்னுடைய மனைவி ஆசைப்பட்டுட்டாங்க, பிள்ளைக்கு பிறந்த நாள் கொண்டாடுற பெண் பிள்ளையாக இருந்தால் சடங்கு செய்யக்கூடிய அந்த சம்பிரதாயம், இதெல்லாம் பிரமத கலாச்சாரம். அப்ப இதை நாம் சர்வ சாதாரணமாக செய்யக்கூடியவர்களாக இப்படி செய்தால், அதில் நாம் பங்கேற்றால், மார்க்கம் தடுத்த மார்க்கத்திற்கு முரணான சபைகளில் நாம் கலந்து கொண்டோம் என்று சொன்னால், நாம எங்க இறை தூதரை முழுமையாக பின்பற்றுகிறோம்? அப்ப இறை தூதரை பின்பற்றினால் நமக்கு இறை நேசம் கிடைக்கும் என்று சொன்னால், இறை தூதரை முழுமையாக பின்பற்றுகிறோமா? சஹாபாக்கள் எடுத்துக்கோங்க, ஒவ்வொரு விஷயத்திலும் இறை தூதரை பின்பற்றக்கூடியவர்களா. அவருடைய நிலை எப்படின்னா, இறை நேசத்தை அடையணும், அதற்கு என்ன காரியம் என்ன இருக்கிறது, அப்ப அதை பார்த்து அந்த செயல்களை செய்யக்கூடியவர்களா, அதற்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவர்களாகத்தான் சஹாபாக்கள் இருக்கிறத பார்க்கிறோம். அலி ரலியல்லாஹு அவர்கள் அல்லாஹ்வுடைய நேசத்தை பெறுவதற்கு ஆர்வமுடையவர். எந்த செயல் செய்தால் அல்லாஹ்வுடைய நேசத்தை பெற முடியும்? இறை தூதரை பின்பற்றணுமா? இறை தூதருக்கு அப்படியே கட்டுப்பட்டு நடக்கக்கூடியவர்களாக இருந்தார். கைபர் போர், அதாவது அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்டது. கைபர் போர், அந்த கைபர் போர்ல தன்னுடைய தோழர்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு அறிவிப்பு பண்றாங்க, நான் இந்த இஸ்லாமிய சேனை, அதாவது இஸ்லாமிய கொடியை நான் ஒருவருடைய கையில் கொடுப்பேன். அவர் எப்படிப்பட்டவர்? அல்லாஹ்வை நேசிக்கக்கூடியவராகவும் அல்லாஹ்வுடைய தூதரை பின்பற்றக்கூடியவராகவும் இருக்கிறார். இவருடைய கரங்களில் அல்லாஹ் வெற்றியை அளிப்பான், இந்த போருடைய வெற்றி அளிப்பான். உடனே அந்த கூட்டத்தில் இருந்த உமர் ரலியல்லாஹு அவர்கள் அவங்க சொல்றாங்க, இந்த அறிவிப்புக்கு அப்புறம் எங்க அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் என்னைய கூப்பிடுவாங்களோ அப்படின்னு சொல்லி என்னுடைய தலையை நான் உயர்த்தி காமிச்சுக்கிட்டே இருந்தேன். அந்த நாளை போன்று நான் வேற எந்த நாளிலும் தலைமை பொறுப்புக்கு நான் ஆசைப்பட்டதில்லை. அந்த அளவுக்கு உமர் ரலியல்லாஹுடைய ஆர்வம், எங்க என்ன அல்லாஹ்வுடைய தூதர் என்னைய கூப்பிடுவாங்களோ அப்படின்னு. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அலி பின் அபூ தாலிப் ரலியல்லாஹு கூப்பிடுறாங்க. அவர்கள்ட்ட அந்த கொடியை கொடுக்குறாங்க. கொடுத்துட்டு திரும்பி பார்க்காமல், அலியே நீங்கள் செல்லுங்கள், உங்களுடைய கரத்தில் அல்லாஹ் இந்த போருடைய வெற்றியை கொடுக்குறான். அலி ரலியல்லாஹு அவர்கள் வாங்கிட்டு கிளம்பிட்டாங்க. கொஞ்சம் தூரம் போறாங்க, ஒரு சந்தேகம். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்னாங்க, திரும்பி பார்க்காம செல்லுங்கள். இதற்கு அர்த்தம் என்னன்னா, போர்ல நீங்க திரும்பி பார்க்கிறாங்க. அலி ரலியல்லாஹு அவர்கள் இந்த சந்தேகம் வருது, சந்தேகத்தை கேட்கணும், திரும்பி போகாம போன இடத்துல அங்க இடத்துல நின்று, அல்லாஹ்வுடைய தூதரே, நான் எந்த அடிப்படையில் எது வரைக்கும் நான் அவர்களோடு போர் செய்யணும்? அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்றாங்க, வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ் ஒருவன் தான் என்று அவர்கள் நம்புகிற வரைக்கும், இந்த முகமதாகிய நான் இறைவனுடைய தூதர் தான் என்று நம்புகிற வரைக்கும் அவர்களோடு போர் செய்யுங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் பதில் சொல்கிறார்கள். அவர்களும் அந்த இடத்தை விட்டு கிளம்பிடுறாங்க. இதற்கு நமக்கான படிப்பினை என்ன இந்த செய்தியில் அப்படின்னா, ஒரு சின்ன வார்த்தை, திரும்பி பார்க்காமல் நீங்கள் செல்லுங்கள் அப்படின்னு நான் சொன்ன அந்த சின்ன வார்த்தையை கூட
அதில கூட ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தாமல், அது ஒரு நிலையை அதுல அந்த செயல்ல மாற்றம் செய்யாமல் அதை கூட பின்பற்றி கட்டுப்பட்டு நடக்கக்கூடியவர்கள் தான் சஹாபாக்கள் இருந்திருக்காங்க. உமர் ரலியல்லாஹு அவர்கள் நன்மையை ஏவி தீமையை தடுக்கக்கூடிய விஷயத்தில் ரொம்ப ஆர்வம் கொண்டவர்கள். தீமை என்று வந்துவிட்டால் கடுமையாக கோபப்படக்கூடியவர்கள். பல நல்ல பண்புகளும் அவர்கள் இருந்தது. அல்லாஹ்வுடைய தூதரை பின்பற்றுவதில் ரொம்ப உறுதிமிக்கவராக இருந்தாங்க. ஹஜ்ருல் அஸ்வத் கல்லு, உம்ரா ஹஜ் செஞ்சவங்களுக்கு தெரியும், காபால இருக்கும், சொர்க்கத்துடைய கல். அந்த கல்லை முத்தமிட்டவர்களாக ஒரு செய்தியை பதிவுறாங்க. நீ ஒரு கல் என்பது எனக்கு தெரியும். நான் ஏன் தெரியுமா உன்னை முத்தமிட்டேன்? அல்லாஹுடைய தூதர் அவர்கள் உன்னை முத்தமிட்டிருப்பதை நான் பார்த்திருக்காவிட்டால் நான் உன்னை முத்தமிட்டு இருக்க மாட்டேன். சின்ன விஷயம், அது கடமையெல்லாம் இல்லை. அதை நம்ம போய் முத்தமிடணும்னு அவசியம் இல்லை. அல்லாஹுடைய தூதர் அவர்களே ரொம்ப தூரத்துல இருந்து அதை செய்தாங்க. இப்ப இதை கூட பின்பற்றக்கூடியவர்களாகத்தான் சஹாபாக்கள் இருந்திருக்காங்க. எந்த அளவிற்கு அல்லாஹுடைய தூதருக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடியவர்களாகவும் அவர்கள் செய்த அந்த செயலை செய்யக்கூடியவர்களாகவும் இருக்காங்க. இந்த அளவிற்கு அல்லாஹுடைய தூதரை பின்பற்றி இறை நேசத்தை பெறுவதில் ஆசை கொண்டவர்களாகத்தான் சஹாபாக்கள் இருந்திருக்காங்க. இப்ப நாம் இது போன்ற படிப்பினைகளை பெற்றுக்கொண்டு நாம ஒரு செயல்ல இருந்து விலகுறோம். கேட்கிறாங்க, பாய் பாக்குறேன், பரவாயில்ல, உங்களோட தொழில் சுத்தமா இருக்கு, உங்களோட பொய்யே வரமாட்டேங்குது, எப்படி? என்னுடைய தூதரவர்கள் தடுத்திருக்காங்க. ஏன் இந்த கல்யாணத்துக்குலாம் வரமாட்டேங்கிறீங்க? நானும் பாக்குறேன் உங்களுடைய உறவினர்கள் கல்யாணம், இதெல்லாம் மார்க்கத்திற்கு முரணான செயல்கள் செய்யக்கூடிய இடத்துல தடுத்திருக்காங்க, அப்படி மார்க்கம் தடுத்திருக்கு. வட்டி வாங்க மாட்டேங்கிறீங்களே பாய், என்னுடைய தூதர் கடுமையாக எச்சரிக்கிறாங்க. இப்படி எதையெல்லாம் தூதர் தடுத்தார்களோ அதையெல்லாம் விட்டு விலகக்கூடியவர்களாக, எதை சொன்னார்களோ, எதை செய்தார்களோ, எதை அங்கீகரித்தார்களோ அதுவே நம்முடைய வாழ்க்கையில் பின்பற்றி அதை செயல்படுத்தி இறை தூதரை முழுமையாக பின்பற்றி இறை நேசத்தை பெறக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவான் என்று பிரார்த்தித்தவனாக என்னுடைய முதல் உரை நிகழ்ச்சி. அல்ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ ஸல்லி அலா ரசூலில் கரீம். அம்மா பஅத். எல்லாம் அல்லாஹ்வின் அல்லாஹ் திருமறை குர்ஆன் இறை நம்பிக்கையாளர்களுக்கு இந்த தூதர் எப்படிப்பட்டவராக இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்றான். அன் நபியு அவுலா பில் முஃமினீன் மின் அன்ஃபுஸிஹிம். இந்த தூதர் எப்படிப்பட்டவராக இருக்கணும்னா, இறை நம்பிக்கையாளருக்கு தங்களுடைய உயிரை விடவும் மேலானவராக இருக்க வேண்டும். ஒவ்வொரு மனிதனும் இந்த உலகத்தில் நாம் நேசிக்கக்கூடிய ஒன்று இந்த உயிர். அல்லாஹ்வுடைய தூதர் கூட சொல்லியிருக்காங்க, ஒரு மனிதன் அவன் பிறந்து வளரும் போது அவனோடு இரண்டு விஷயம் அவனோட வளர்கிறது. ஒன்று அதிக நாள் வாழ வேண்டும் என்ற ஆசை, செல்வத்தின் மீதான ஆசை ஒன்று. இன்னொன்று அதிக நாள் வாழ வேண்டும் என்ற ஆசை. இந்த உயிரின் மீது மனிதனுக்கு அலாதி ஒரு பிரியம். பாக்குறோமா இல்லையா? ஒரு 80 வயசு 85 வயசு இருக்குன்னு வைங்களேன், காய்ச்சல், உடம்பு சரியில்லை. அப்ப அந்த மனிதத்தை என்னப்பா, நான் தான் எல்லாத்தையும் பார்த்துட்டேன், எல்லாமே அனுபவிச்சுட்டேன், பேரம் பேத்தி பிள்ளை எல்லாத்தையும் பார்த்துட்டேனே, எதுக்கு இது வரைக்கும் இருக்கிற வரைக்கும் இருந்துட்டு போறேன், எதுக்கு ஆஸ்பத்திரிக்கெல்லாம் காசை போட்டு வேஸ்ட் ஆகிக்கிட்டு அப்படின்னு சொல்லக்கூடியவர்களா யாராவது இருப்போம்னா இருக்க மாட்டோம். சரி, தன்னுடைய தந்தை தன்னுடைய தாயார் இப்படி சிரமப்படுறாங்களே, அவங்களுக்கு நம்ம பார்க்காம விட்டோம்னா அப்படியே நம்மளும் இருக்க மாட்டோம். ஏன்னா எப்படியாவது அவர்களை காப்பாற்றிடணும், அவர்களுக்கு சிரமத்துல இருந்து அவர்களை பாதுகாக்கணும் அப்படின்னு ஒரு நிலை. இந்த உயிருக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவர்களா ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய உயிரை நேசிக்கக்கூடியவர்களாக தான் இருக்கும். அந்த உயிரை விடவும் நேசத்திற்குரியவர்களாக நபிகள் நாயகம் இருக்க வேண்டும், அல்லாஹுடைய என்னுடைய தூதர் இருக்க வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய திருமறை குர்ஆனில் கூறுகிறான். அல்லாஹுடைய தூதர் அவர்கள் அப்படிதான் சொல்றாங்க. யாருக்கு அவருடைய மனைவி மக்களை விட நான் நேசத்திற்குரியவனாக ஆகின்ற வரை அவர் உண்மையான முஸ்லீமாக இருக்க முடியாது. நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் பாருங்க. இன்னைக்கு இந்த உலகத்துல நம்ம செய்யக்கூடிய மார்க்கத்திற்கு முரணான ஒரு காரியம் செய்யணும்னா கண்டிப்பா அது குடும்பத்தை பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஒரு தொழுகையை விடுறதா கூட இருக்குமே, பொருளாதாரம், தொழில், மார்க்கத்திற்கு முரணான சபையில கலந்துக்கிறோமா, கண்டிப்பா நம்முடைய குடும்பத்திற்காக இருக்கும். இப்படி நாம் செய்யக்கூடிய ஒவ்வொன்றும் குடும்பத்தை பேஸ் பண்ணியே இருக்கும். அப்ப இதை விட நாம் இறை தூதரை நேசித்தோம் என்று சொன்னால் நாம் இது போன்ற பாவமான காரியங்களில் ஈடுபடுவோம்னா கண்டிப்பாக நாம் ஈடுபட மாட்டோம்.
அப்ப நம்முடைய நேசத்திற்குரியவராக முதலாவதாக யார் இருக்கணும்? இறைவன். இறைவனுக்கு அடுத்து இறை தூதரைத்தான் நாம் நேசத்திற்குரியவராக ஆக்க வேண்டும். அப்படி இந்த செய்திகளை நாம் நம்முடைய உள்ளத்தில் ஆழ பதிய வைத்துக் கொண்டு நம்முடைய முன்மாதிரியாக நாம் பின்பற்றுவதற்கு தகுதியுடையவராக இந்த தூதர் இருக்கிறார்கள். அவர்களை நாம் சரியான முறையில் முழுமையாக அவர்களை பின்பற்றி இறை நேசத்தை பெற்று ஈருலகிலும் வெற்றியடையக்கூடிய பாக்கியத்தை உள்ள ரஹ்மான் நாம் அனைவருக்கும் தந்து அருள் புரிவான் என்று பிரார்த்தித்தவனாக இந்த ஜும்மாவை நிறைவு செய்கிறேன். வாஹிரு தவானான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.